சுவைக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கோதுமை மாவு எடுத்து அதே கப்ல 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2 முட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 கப் துருவின கேரட், நீங்க எந்த வெஜிடபிள்னாலும் சேர்த்துக்கலாம், 1 கப் குட்டிக்காக கட் பண்ண வெங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த மாவுல இருந்து சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு 1 குழிக்கரண்டி இந்த ஸ்டஃபிங் ஊற்றி திருப்பி ஒரு சப்பாத்தி மாவு வச்சு நல்லா கவர் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா நம்மளுக்கு சுவையான மார்னிங் டிஃபன் ரெடி ஆகிடும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டு